வணக்கம். நான் பாடலாசிரியர் கலைக்குமார். இன்றைய கணினிமயமான சமூக சூழலில் வாசிப்புகளும் படைப்புகளும் சிறிது சிறிதாக குறைந்து வரும் நிலையில் கவிதை மட்டும் என்ற பகிரி குழுவை தொடங்கி அதில் தினமும் ஒவ்வொரு தலைப்பில் தினசரி கவிதை போட்டி என நடத்தி வரும் நண்பர் ஏகம்பவாணன் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியவர். கற்பனைகள், கனவுகள், அனுபவங்கள் அனைத்தும் உணர்வுகளோடு பின்னி பிணைந்து உருவாகும் சில கவிதைகள் கண்முன் காட்சிகளாக விரியும். அதற்கு நேர்மாறாக சில காட்சிகள் கண்களை நிறைத்து உள்ளத்தை கரைத்து கவிதைகளாக ஜனிக்கும். கவிதைகளை படைப்பதில் நம் தமிழ் மொழிக்கென்றே தனிச்சிறப்புண்டு. மரபு கவிதை, உரைநடை கவிதை, நெடுங்கவிதை, குறுங்கவிதை, சிறுகவிதை, புதுக்கவிதை என காலத்திற்கேற்ப நடையை மாற்றி தமிழ் மொழி கம்பீரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த தமிழ் வழி பாதையில் தன் பங்களிப்பாக சில கவிஞர்களை உருவாக்கும் முயற்சியே இயக்குனர் ஏகம்பவாணன் பகிரி குழுவில் தொடங்கியிருக்கும் தினசரி கவிதை போட்டி என்ற கவிதை களம். அந்த அழகிய களத்தில் 2020 நவம்பர் 13 ஒப்புக்கொள் உனக்கு காதலை அறிமுகம் செய்கிறேன் என்ற தலைப்பில் கவிஞர்கள் எழுதிய கவிதையை தேர்வு செய்யும் நடுவர் பொறுப்பை நண்பர் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். பல பூக்கள் நிறைந்த நந்தவனத்தில் எந்த பூவின் நிறமும் நறுமணமும் சிறந்தது என தேர்ந்தெடுப்பது போன்ற அழகான சுகமான பொறுப்பு கவிதைகளை தேர்ந்தெடுக்கும் இந்த நடுவர் பொறுப்பு. நான் பார்த்த இந்த கவிதை தோட்டத்தில் சில மொட்டுகளும் இருந்தன, சில சருகுகளும் இருந்தன. எனினும் பல வண்ணப்பூக்களும் பல வாசப்பூக்களும் மனதை கவர்ந்தன. ஒப்புக்குள் உனக்கு காதலை அறிமுகம் செய்கிறேன் என்ற தலைப்பில் 21 கவிஞர்கள் அவரவர் பார்வையில் அனுபவத்தில் கவிதைகள் புனைந்திருக்கிறார்கள். கன்னி முயற்சி, தெளிந்த முதிர்ச்சி என கலந்து கட்டி கவிதையில் விளையாடி இருக்கிறார்கள். முதலில் 2 ஆறுதல் பரிசுகள் பெறும் கவிதைகளை பார்ப்போம். கண்ணை மூடி ஒரு சில நொடிகள் கனவில் நானும் மிதக்கும் போது மின்னல் போலே முத்தம் ஒன்று மெதுவாய் நீயும் வைப்பேன் என்று ஒப்புக்கொள் உனக்கு காதலை அறிமுகம் செய்கிறேன் என தொடங்கி, கட்டில் மேலே ஒய்யாரமாக காலை நீட்டி சயனித்த போது பூனை போலே நானும் வந்து பிஞ்சு விரலில் நெட்டை எடுக்க ஒப்புக்கொள் உனக்கு நான் காதலை அறிமுகம் செய்கிறேன் என காதலியிடம் தன் எதிர்பார்ப்புகளை ரசனையுள்ள குறும்புகளாக பட்டியலிடும் கவிஞர் செங்கதிர்வாணன் முதல் ஆறுதல் பரிசை பெறுகிறார். அடுத்து 2ஆம் ஆறுதல் பரிசை பெறுபவர் கவிஞர் கா. ஹபீப் முகம்மது. ஓயாத மழை துளியினூடேயும் கூர்மையாய் உன் பார்வை என்னை குறிவைக்கின்றது. கொரோனா நீங்கிய மெரினாவில் நெடிய பயிற்சியின் ஊடேயும் உன் பார்வை என்னை அடைகிறது என கவிதையை தொடங்கிய கவிஞர் தொடர்ந்து, தரணி முழுதும் வென்றாலும் தாய்நாடு போலாகாது, உன் தரமும் திறமும் தாய்நாட்டிற்கானது, உன்னை மாற்றிக்கொள், உண்மை ஒப்புக்கொள், உனக்கு தாய்நாடு பற்றிய காதலை அறிமுகம் செய்கிறேன் என தேசப்பற்றுடன் கவிதையை முடிக்கிறார் கவிஞர். தலைப்பிலிருந்து சற்று விலகிச் சென்றாலும் அவரின் தேசப்பற்றுக்காக 2ஆம் ஆறுதல் பரிசை பெறுகிறார் கவிஞர் கா. ஹபீப் முகம்மது. அடுத்து சிறப்பு பரிசு பெறுபவர் ஆ. சிவக்குமார். அந்திவான் தோளழகி அமுதத்தமிழ் பேச்சழகி, அந்திவான் தோளழகி அமுதத்தமிழ் பேச்சழகி, நாம் ஆவாரம்பூவாக அருகருகே அமர்ந்திருந்த ஞாபகம் இருக்கிறதா என காதலியுடன் தனக்கான ஞாபகங்களை பட்டியலிடுகிறார் கவிஞர். காட்டுமரம், கல்லாலமரம், நெடும்பாறை நெஞ்சமதில் உன் பெயர் எழுதிய எண்ணெய் ஞாபகம் இருக்கிறதா என கேட்டுக்கொண்டே வரும் கவிஞர், நினைவலைகளை ஞாபகத்தால் ஞாபகம் செய்தேன், ஏற்றுக்கொண்டால் முன்ஜென்ம காதலும் நீ என்றே அறிமுகம் செய்வேன் என்று முத்தாய்ப்பாய் முடிக்கிறார். இந்த கவிதையின் ஞாபக பாணி நான் எழுதிய ஏதோ ஒரு பாட்டு உட்பட பல திரைப்பட பாடல்களை ஞாபகப்படுத்தினாலும் இந்த கவிதையே ஒரு பாடலை போன்ற சிறப்பம்சம் கொண்டிருப்பதால் கவிஞர் ஆ. சிவக்குமார் 2ஆம் ஆறுதல் பரிசை பெறுகிறார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் காதலித்துப்பார்,
என்ற தனது கவிதையில் காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், உன் நரம்பே நானேற்றி உனக்குள்ளே அம்புவிடும், வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியும், செத்து கொண்டே வாழவும் முடியும், அதற்காக வேணும் காதலித்துப்பார் என காதலின் மகிமையை, மகத்துவத்தை, விசித்திரத்தை மிக அழகாக குறிப்பிட்டிருப்பார். எதற்காக இப்பொழுது இதை இங்கே நினைவு கூர்கிறேன் என்றால், 3ஆம் பரிசு பெறும் கவிதை காதலித்துப்பார் கவிதைக்கு நெருங்கிய ஆனால் நேர்மாறான கருத்துடைய கவிதை. உன் நாணத்தை கொஞ்சம் நகர்த்தி வை, உன் இருளுக்குள் ஒளி தேடு, உன் நினைவை உணரும் என் மனம் புரி, என் போர்வை மேல் புரள் என் கார்வைகளை எதிரொலி, என் போர்வை மேல் புரள் என் கார்வைகளை எதிரொலி, என் நாட்களை மழையால் நனைக்க, என் இரவுகளை பனியால் மூட, என் நொடிகளை பூக்களால் நிரப்ப, ஒப்புக்கொள் உனக்கு காதலை அறிமுகம் செய்கிறேன் என்ற அழகிய வரிகளுக்கு சொந்தக்காரரான ரா. வசந்தகுமார் 3ஆம் பரிசை பெறுகிறார். அடுத்து 2ஆம் பரிசு கவிதை குறைந்த வரிகளே இருந்தாலும் முதிர்ந்த கருத்துகள் நிறைந்த கவிதை. அது வரைந்து முடித்து ஓய்வெடுக்கும் தூரிகையின் சொட்டுக்களை ருசிக்க எண்ணுகிறாயா, வரைந்து முடித்து ஓய்வெடுக்கும் தூரிகையின் சொட்டுக்களை ருசிக்க எண்ணுகிறாயா, படித்து முடித்து பிடித்த பக்கங்களில் புன்னகை புதைக்கிறாயா, படித்து முடித்த பிடித்த பக்கங்களில் உன் புன்னகை புதைக்கிறாயா, எண்ணுதற்கும் சொல்லுதற்கும் இடைப்பட்ட இடுக்கில் புதைகிறாயா, ஒப்புக்கொள் உனக்கு காதலை அறிமுகம் செய்கிறேன், இல்லை என்று சொல் உனக்கு என்னை அறிமுகம் செய்கிறேன் என காதலையும் தன்னையும் ஒப்பிட்டு கவிதையாக கவிதையை முடிக்கிறார் கவிஞர். இக்கவிதையின் தட்டச்சில் தவறுதலாக ஒரு வரி விடுபட்டிருப்பினும் கவிதையின் தரம் குறித்து அந்த தவறு மன்னிக்கப்படுவதால் இந்த கவிதையை எழுதிய நீலகிரி செல்வரசன், கவிஞர் நீலகிரி செல்வரசன் 2ஆம் பரிசை பெறுகிறார். இனி ஆவலுடன் எதிர்பார்க்கும் முதல் பரிசை வெல்லும் கவிதையும் கவிஞரும். தெளிந்த பார்வை, வலிய வார்த்தை, செறிந்த கருத்து, முதிர்ந்த உணர்வு அனைத்தும் கொண்ட காலம் தாண்டியும் காதலை சொல்லும் நம்பிக்கையூட்டும் கவிதை. இதோ முதல் பரிசை வெல்லும் கவிதையை முழுமையாக படிக்கிறேன். சறுக்கு மரத்தில் சடசடவென தண்ணீர் ஊற்றலின் போதும் சரசரவென ஏறிவிடும் லாவகம் அறிந்ததுண்டா, காத்திருத்தலில் சலித்து விடாது தவங்கள் செய்ய தெரியுமா, எதிர்பார்த்தலில் ஏமாந்து விடாமல் வேள்விகள் நடத்த முடியுமா, சாதியத்தின் எதிர்ப்பில் நீந்தி கரை சேரும் வலிமை உண்டா, சாகசம் செய்ய தெரியுமா, சங்கடங்களின் வலிமை புரியுமா, காதல் ஒன்றும் கண்ணாமூச்சி விளையாட்டல்ல, நீண்ட மலைப்பயணங்களில் மூச்சு முட்ட முட்ட ஏறுதல் போல கடினமானதுதான், சுகங்களுக்கு நிகரான ரணங்களும் நிரம்பி வழிவதுதான் காதல். காதல் முத்தங்களில் தொடங்கி சரச உரசல்களில் முடிந்து விடுவதில்லை. அந்திம பொழுதுகளில் இளமை வற்றி சுருக்கங்கள் முகத்தில் விழுந்தாலும் நெருக்கங்கள் அகத்தில் விழுதாகி விடுவதுதான் காதல். காலம் முழுக்க உடல் தாண்டி உள்ளம் தாண்டி, காலம் முழுக்க உடல் தாண்டி உள்ளம் தீண்ட உன்னால் முடியுமா, ஒப்புக்கொண்டால் உள்ளங்கையில் தாலியை நீட்டி என் காதலை உனக்கு அறிமுகம் செய்கிறேன், மனைவியாகி காதலியாக என்று அருமையாக, அழகாக, ஆழமாக தன் காதலை அறிமுகப்படுத்தும் கவிதையை எழுதிய கவிஞர் கா. தங்கபாபு முதல் பரிசை வெல்கிறார். கவிஞர் தங்கபாபுவின் கவிதை வாழ்வியலில் கவிதையின் வலியையும் யதார்த்தத்தையும், காதலின் வலியையும் யதார்த்தத்தையும் இரண்டையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. தேர்ந்த கவிஞனுக்கான ஆளுமை தங்கபாபுவின் எழுத்துக்களில் தெரிகிறது. இந்த கவிதை போட்டியில் பரிசு பெற்றவர்கள் மற்றும் பங்கு பெற்றவர்கள் அனைவரின் சிறந்த எதிர்காலத்திற்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து
ஒப்புக்கொள் உனக்கு காதலை அறிமுகம் செய்கிறேன் என்ற தலைப்பில் சக கவிஞனாக சில வரிகளில் எனது கவிதை. பார்த்த முதல் கணம் பழகிய முன் சென்மம் பார்வை படலத்தில் படமாக தெரிகிறதா? வெயிலடித்தபடி மழை வரும் நேரம் வானத்தின் நாணமாய் வானவில் மின்னும் போது என்னை நினைத்து உன் விழி வண்ணமாகி இருக்கிறதா? கண்ணிமைக்காமல் என்னை காண கண்ணிமையில்லா மீன்கள் போல் கண்கள் இல்லையே என கவலைப்பட்டிருக்கிறாயா? தூரத்தில் எங்கோ காதலர்கள் காண்கையில் பக்கத்தில் என்னை உணர்ந்திருக்கிறாயா? நிசப்தமான நிலா இரவின் நீள் நித்திரையில் நீ என்னை நினைக்கையில் மெல்லிசை ஒன்று உனக்கு மட்டும் கேட்டிருக்கிறதா? கடவுள்கள் கலவி செய்யும் கோபுர சிற்பத்தில் கள்ளமில்லா காதலை கண்ணுற்றிருக்கிறாயா? நெடுந்தூர பார்வையிலும் என் ஆண்மையும் உன் பெண்மையும் நேர்கோட்டில் புனையும் நேரம் உன் ஆண்மை அறிந்திருக்கிறாயா? மூப்படைந்த மூதிளம் தம்பதிகளின் சமகன மரணம் கண்டு மனம் இழகி விழி மழை பெய்திருக்கிறாயா? ஒப்புக்கொள் நம் என்ன அலைகள் ஒன்றென ஒப்புக்கொள் உனக்கு காதலை அறிமுகம் செய்கிறேன். கவிதை மட்டும் என்ற வாட்ஸ்அப் குழுவின் தினசரி கவிதை போட்டியை நடத்தி வரும் நண்பர் ஏகம்பவாணனின் சிறு முயற்சி பெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் மற்றும் அனைத்து கவிஞர்களையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.